புதுச்சேரியில் உள்ளது ரெட்டியார்பாளையம் புதுநகர். இரவு 7 மணி. பனி பொழிவையும் பொருட்படுத்தாமல் ஊர் மக்கள் கொதிப்போடு கூடியிருந்தனர். அங்கிருந்தவர்களின் முகத்தில் சோகத்தின் சாயம் படிந்து கிடந்தது. மண் தரை குடித்தது போக மிச்சமிருந்த ரத்தத்தை சுற்றி போலீசார் வட்டம் போட்டு அந்த இடத்தை கிரைம் ஸ்பாட்டாக மாற்றிக் கொண்டிருந்தனர். ஆம், நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. சிறிது நேரத்திற்கு முன்புதான் கத்தியால் குத்தப்பட்டு கிடந்த ஒரு ஆண் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் கிஷோர், 27 வயதாகிறது. திலாசுப்பேட்டையை சேர்ந்தவர், கஞ்சா வியாபாரி. இவர் மீது காவல் நிலையத்தில் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சிறை பறவையான கிஷோருக்கு எதிரிகள் அதிகம் என்பதால் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் சம்பவ இடத்திலிருந்த வெற்றி என்பவர் கொடுத்த வாக்குமூலம் நடந்த பயங்கரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. கிஷோரை கொலை செய்தது புதுநகர் பகுதியைச் சேர்ந்த அமீர்கானும் அவரது சகோதரர் ஷாருக் கானும். உண்மையில் கிஷோருக்கும் இவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சமாதானம் பேச சென்று சாவை வாங்கியிருக்கிறார் கிஷோர். வெற்றி என்பவரும் அமீர்கானும் நண்பர்கள். சமீபத்தில் வெற்றி புது பைக் ஒன்றை வாங்கியிருக்கிறார். பைக்கை நண்பர் ஒருவரிடம் கொடுத்துவிட்டு கோவை சென்றிருக்கிறார் வெற்றி. இதை அறிந்த அமீர்கான் வெற்றிக்கு போன் செய்து கடனாக பைக் கேட்டிருக்கிறார். ஆனால் வெற்றி அமீர்கானுக்கு பைக்கை கொடுக்காமல் அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் நண்பர்கள் இருவரும் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 மாதங்களாகவே இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை நடந்து வருவதால் வெற்றி அமீர்கானுடன் பேசி அதை சரி செய்ய முயன்றிருக்கிறார். அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்காக தான் கிஷோரை அழைத்து சென்றிருக்கிறார். சம்பவத்தன்று இருதரப்பினரும் கூடி பேசியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு கட்டத்தில் தகராறாக வெடித்திருக்கிறது. அமீர்கான் கிஷோரின் தாயை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக சொல்லப்படுகிறது. வெகுண்டெழுந்த கிஷோர் அமீர்கானை தாக்கியிருக்கிறார். சகோதரனை தாக்குவதை கண்டு கொதித்து போன ஷாருக் கான் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து வந்து கிஷோரை சரமாரியாக குத்தி இருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த கிஷோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ரெட்டியார்பாளையம் போலீசார் கணக்கன் ஏரி அருகே பதுங்கியிருந்த கொலைக்கார சகோதரர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அண்ணன் தம்பி இருவரும் வாழ வேண்டிய வயதில் கேஸ் வாங்கிக் கொண்டு சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்திரம் அழிவையே தரும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது.